Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடிகள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 38. நான் என்ன சொல்லிருக்கேன்னா நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். We will read, please listen. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. Nor does his word dwell in you, for you do not believe the one he sent. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, Thank you, Father. வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Thank you, Jesus. கர்த்தர் நீங்க நல்லவர் ஆண்டவரே. God, you are so good. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு எங்கள் கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா. Open our eyes to see the wonders of your words, O Lord. தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. We humble ourselves. நீங்க மகிமைப்படுங்க. Let your name be glorified. ஆமென். இயேசுவின் பிதாவே. In Jesus name, amen. Amen. Hallelujah. 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 Amen. Praise God. Praise God. நம்ம இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம்னா யோவானுடைய 5ஆம் அதிகாரத்துல 38வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 38. அங்க வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். So Jesus Christ is saying here, அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை, ஏனென்றால் நீங்கள் அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை அப்படிங்கிறார். Nor does his word dwell in you, for you do not believe the one he sent. Amen. Amen. இங்க யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனை குறித்தும் அந்த ஜனங்களை குறித்தும் சொல்கிறார். So Jesus Christ is saying about Father God and the people there. அதாவது என்ன சொல்றாருன்னா, What he is saying நம்ம is, நேற்று முந்தின வசனத்துல பார்த்தோம், yesterday's verse we saw, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் கிடையாது, அவர் ரூபத்தை கண்டதும் கிடையாது அப்படிங்கிறார். He's saying like, the Father who sent me has himself testified concerning me. You have never heard his voice nor seen his form. அது சொல்லி தொடர்ந்து நீங்க சொல்கிறார். So he's saying today, அவருடைய வசனமும் என்னது உங்களுக்கு தரித்திருக்கிறது கிடையாது அப்படிங்கிறார். Today again he's saying, nor does his word dwell in you. நேற்று சொன்னாரு, அவர் said, சத்தத்தை நீங்க கேட்டது கிடையாது, அவர் ரூபத்தை கண்டது கிடையாது அப்படினாரு. You have never heard his voice nor seen his form. 38வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய வசனமும் உங்களுக்கு தரித்திருக்கிறது இல்லை அப்படிங்கிறார். Today he is saying, nor does his word dwells in you. ஏன் என்று சொன்னால், Why? Because அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை அப்படிங்கிறார். He's saying you do not believe the one he sent. Amen. Amen. அதாவது இயேசு கிறிஸ்துவை வந்து பிதா அனுப்பினார் என்றும், That means Jesus Christ has been sent by Father அந்த God. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. And you do not believe in that Jesus Christ. அதனால So நீங்கள் ஒரு காலம் அவருடைய பிதாவுடைய சத்தத்தை கேட்டதும் கிடையாது, அவருடைய ரூபத்தை கண்டதும் கிடையாது, அவருடைய வசனம் உங்களுக்கு தரித்திருக்கிறதும் இல்லை அப்படிங்கிறார். So he is saying you have never heard his voice nor seen his form, nor does his word dwells in you. Amen. 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 Hallelujah. 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 தேவன் நல்லவர். God Amen. is good. கர்த்தர் நல்லவர். God Amen. is good. யார் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஏன் வந்து இப்படி சொல்றாரு? அதாவது என்னை விசுவாசிக்கவில்லை, அதனால வந்து நீங்க பிதாவுடைய சத்தத்தை கேட்க முடியாது, நீங்க பிதாவை பார்க்க முடியாது, பிதாவுடைய வசனம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. Why Jesus Christ is saying if you do not believe me, that means you have never heard his voice nor seen his form, and his words does not dwell in you. Why he is saying like this? Because actually வசனம் கிளியரா நமக்கு சொல்லி தருகிறது. The scripture clearly saying, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே John chapter 1 என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. So the verse is saying, in the beginning was the word, and the word was with God, and the word was God. He was with God in the beginning. Through him all things were made. Without him nothing was made that has been made. Amen. Amen. So ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? யார் அந்த வார்த்தை தான் இப்பொழுது எப்படி வந்து மாம்சமும் ரத்தமுமாய் வந்து இயேசு கிறிஸ்துவாய் வந்து நிற்கிறது. In the beginning was the word. Now who is that word? That word is Jesus Christ who came down to this earth. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை மீன்ஸ் விசுவாசிக்காத பொழுது எப்படி வந்து நீங்கள் தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்க முடியும், கேட்க முடியும் கேட்கிறார். So he is asking, if you do not believe in the Christ, then how could you have been heard his voice, or how you can see his form? How can his words dwell in you like அதாவது that? என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க பிதாவுடைய சத்தத்தை கேட்டது கிடையாது அப்படிங்கறாரு. ஏன் அப்படினா, he is saying like you have not heard the voice of Father God. Why? Because
ஏன் கேட்ட நீங்க பிதாவுடைய சத்தத்தை கேட்டால் இப்போ உங்க முன்னாடி நிற்கிறது யாரு, அந்த சத்தம் தான் இப்போ வந்து குமாரனாய் வந்து நிற்கிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. He's saying if you have heard the voice of God means you will definitely know the one who is standing in front of you is Christ Jesus, like that. பிதாவை நீங்க வந்து என்ன செய்யவில்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படின்னா நீங்க அவரை வந்து ஒரு இமேஜின் பண்ணவே இல்லை. மீன்ஸ் அவருடைய கேரக்டரைஸ் வந்து அவருடைய என்ன சொல்றது, அவருடைய எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ரூபத்தை நீங்க கண்டதே கிடையாது. He's saying next you have not seen his form, that means you have never imagined like how God will be, like that. அப்படி ஏன் அப்படி கண்டது கிடையாது, அப்படி நீங்க ஒரு உங்க அறிவில் நீங்க அறிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இங்க முன்னாடி நிற்கிறது யாரு என்பதை நீங்க அறிந்திருப்பீர்கள் அப்படிங்கிறாரு. So if you have imagined like how God would be, then definitely you will come to know who is standing in front of you. Amen. Amen. So இப்போ வந்து இயேசு கிறிஸ்து யாரு, வார்த்தையாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். Jesus Christ is who, he is the word of Christ. So வார்த்தையாகிய கிறிஸ்துவை அறியாத பொழுது அவருடைய வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினு கேக்குறார். If you do not believe in the word, then how could the words be inside you? Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, what these people are saying is பிதாவை எங்களுக்கு தெரியும். They are saying we know Father God. பிதா வந்து எங்கள் மூதாதையர்களை நடத்தி வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். We know our ancestors were led by God Father. அவர் எவ்வளவு பெரிய மகிமைக்குரியவர், மகத்துவமானவர் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறாங்க. We know how mighty he is, how powerful he is, we know that. Amen. மோசேயோட பேசும்போது நாங்க அவருடைய சத்தத்தை எல்லாம் கேட்டோம் அப்படிங்கறாங்க. We heard when God was speaking with Moses. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அப்படி கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், this is what Jesus Christ is saying, when you have heard his voice, then உண்மையாய் அவரை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், truly if you know him means, உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், truly if you heard his voice means, I can say definitely you can find out me who am I அப்படிங்கறாரு. Amen. ஆமென். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் யாருன்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட பேசி விளக்கம் சொல்லணும்ங்கற ஒரு தேவை இருந்திருக்காது அப்படிங்கறாரு. So Jesus Christ is saying if you truly understand God means definitely you would have been known like who am I. There is no need for me to explain you these many things. Amen. Like that he is saying. Amen. Amen. Hallelujah. Hallelujah. புரியுதா உங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க வந்து என்ன குற்றத்தை என் மீது வைக்கிறீங்க, பிதாவும் நீயும் ஒன்னு சொல்றீங்க, பிதாவை வந்து உங்களுடைய சொந்த பிதான்னு சொல்லுகிறீங்க, அப்படிதான் என்ன வந்து குற்றம் பிடிக்க வர்றீங்க. So you people are blaming me saying that I said like me and my father we both are equal. So for this purpose you all are blaming me. அதத்தான் நான் சொல்லுகிறேன். This is what even I am saying. அப்படி நீ பிதாவை உண்மையாக அறிந்திருந்தீர்கள் என்று சொன்னால், if you truly know the Father God, எப்படி நீங்க அறிந்திருக்க முடியும்? how would you be known? அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பீங்க, you would have been heard his voice, அவருடைய ரூபத்தை கண்டிருப்பீங்க, you might have seen him, அவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும், his words will be new. இதன் மூலமா நீங்க பிதாவை அறிந்திருப்பீர்கள். through all these things you might be knowing God. இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா நீங்க பிதா அறிந்திருப்பீர்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். if you have all these things definitely you might be knowing God, even I know that. I agree. நான் சொல்லுகிறேன் நீங்கள் அப்படிலாம் செய்யவில்லை. I am telling you didn't do all that. அதனால நீங்க பிதாவை அறிந்திருக்கவில்லை. So for that reason you don't know God also. அதனால தான் நீங்கள் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. Because of that the same way you do not know me also. Amen. Hallelujah. 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 Actually என்ன சிம்பிளா என்ன சொல்றாரு, நீங்க simply what he is saying என்ன நீங்க ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படினா, why you cannot believe in me is நான் யார் அப்படிங்க உங்களுக்கு ஏன் புரியல அப்படினா, who am I you do not understand. Why? Because நீங்க ஃாதர் காட் பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறது கிடையாது. because you do not know the Father God. அதனால என்னை அறிந்திருக்க வாய்ப்பே இல்லங்கறார். that is why you do not know me. என்னை அறிந்து கொள்ள முடியாது. you cannot know me also. Amen. ஏன்னா பிதாவுடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லை. because God's word is not in you. பிதாவுடைய வார்த்தை தான் இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறது. that word is Jesus Christ now standing in front of you. பிதாவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லாத பொழுது, அந்த அவர் சொல்லி கொடுத்த காரியங்கள் வசனங்கள் உங்களுக்குள்ள இல்லாத பொழுது, so when Father God's word and all the verses is not there in you means, அவர் சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது குமாரனாய் கிறிஸ்து வந்து நிற்கிறதை நீங்கள் எப்படி அறிந்திருக்க முடியும்? the word which God said in the beginning, how could you will believe in that? Amen. Hallelujah. இன்னைக்கு இதே போல தான் நம்மளும் என்ன செய்யறோம், சொல்லி கொடுக்கிறோம். even today we say the same. Amen. வந்து நம்ம வந்து சுவிசேஷம் சென்று அறிவிக்கவில்லை என்று சொன்னால், if you do not go and preach the gospel, இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லவில்லை என்று சொன்னால், if you do not preach the gospel to the unreached, அவருடைய இரண்டாம் வருகையை அவர் எப்படி அவர்கள் நம்புவார்கள்? how the people will believe in the எப்படி second coming? அவர் வருகிற பொழுது ஜனங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக எப்படி அவரை விசுவாசித்திருப்பார்கள்? how the people will believe about Jesus Christ second ஏனா coming? ஜனங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்றது யாருமே தெரியவில்லையே. because the people they don't know who is Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பது யாருமே தெரிந்து கொள்ளவில்லையே. nobody knows what God did for us. புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? in this situation how could they will accept God as their father? Amen. Amen. Hallelujah. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய, நம்மளுடைய கடமை என்ன? What is our responsibility? இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்க வேண்டும். we need to show Christ to the people. Amen.
then only the people can understand, people can come to know Amen. who is our Lord, who is Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அறிவிக்காவிட்டால் யார் செல்லுவார், மீன்ஸ் அனுப்பப்படாவிட்டால் யார் செல்லுவார், அப்படி சென்று அறிவிக்கப்படாவிட்டால் யார் அறிந்து கொள்ளுவார் அப்படி சொல்லி வசனம் சொல்லுகிறது. Yes. Amen. 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 இப்போ ஒருத்தர் அனுப்பலன்னா அவங்க போக மாட்டாங்க. If we are not sending anybody means they will not அப்படி go. யாரும் போகலன்னா அறியப்படாத ஜனங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. Then nobody will be there to say அப்படி about God. அப்படி அறிவிக்க ஆள் இல்லைன்னா அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். If there is no one to preach means they will not understand. அவர்கள் also. அறிந்து கொள்ளாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. If they do not know, they will not accept God. Amen. Also. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு கடவுள் உண்டு என்று வேணா நம்பி கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த கடவுளுடைய நாமம் என்ன என்பது தெரிந்திருக்க Maybe வாய்ப்பில்லை. they know yes there is a God, but who is the God they don't know. Amen. Amen. Hallelujah. 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 வசனம் சொல்லுகிறது, Verse is saying பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே in Philippians 2, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, எப்படி மரண பரியந்தம் என்ன செஞ்சாரா, தன்னை தாழ்த்தினாராம். தாழ்த்தினதுனாலே 11ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. 10ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். புரியுதா உங்களுக்கு? Amen. and at that name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth, and every tongue confess that Jesus Christ is the Lord. Glory to the God the Amen. Father. அதாவது ஜனங்கள் போய் மற்றவர் தெரியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் குறித்து சொல்லவில்லை என்று சொன்னால், If the known people does not preach the gospel to the unknown so இந்த people, இயேசுவின் நாமம் தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்காக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சத்தியம் எப்படி தெரியும்? then how the people will come to know the promise that this God is a Amen. God like that. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அறுவடை மிகுதியா இருக்கிறது, ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க. ஸோ அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு எஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னாரு. மீன்ஸ் ஜனங்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கிறாங்க. மீன்ஸ் நிலங்கள் விளைந்து காணப்படுகிறது. ஸோ அறுவடைக்கு ஆட்களை அனுப்பாத பட்சத்தில் எப்படி அதை அறுக்க முடியும், எப்படி அதை களத்தில் சேர்க்க முடியும்? For this purpose God said, the harvest is plentiful but the workers are few. Ask for the Lord harvest therefore to send our workers into his harvest field. Amen. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நீங்களும் நானும், Today you and I know God இயேசு Jesus கிறிஸ்துவை Christ. நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் We have accepted God as a personal நமக்குள்ளே Savior வைத்து today. பூட்டி வைத்து விடும் என்று We சொன்னால், shouldn't lock him keeping by Amen. ourselves. அவர் மரித்தது உலக ஜனங்கள் எல்லாருக்கும் தானே. He died for all the people in the Amen. earth. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கிதான் நம்மை சுத்திகரிக்கும் என்று His சொல்கிறது. blood cleansed all our sins. Amen. Amen. இதுக்கு அடுத்த வேறொரு பலி இனி செலுத்துறதுக்கு வேற ஒன்று இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே தன்னையே முற்றிலும் ஒரு பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. There is no one to do more than this for us, that Jesus Amen. Christ he himself did and finished everything for us இதுக்கு on the மேல cross. எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ண முடியாதபடிக்கு அவர் தன்னையே சாக்ரிஃபைஸா கொடுத்துட்டாரு. Amen. More than this he cannot do anything. He sacrificed himself Amen. for us on the So, cross. இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்திருக்க, Such a big thing God did for us. அதை நமக்குள்ளே வைத்து பூட்டி கொண்டு யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்ம பூட்டி வைத்துக் கொள்றோம் என்று சொன்னால், If we say like I won't preach this gospel to anyone and I'll keep it within myself like that, அறியாத ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? how the unbelievers will Amen. come to know? அறியாத ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How the unbelievers will come இந்த to யூத know? ஜனங்களுக்கு தேவனே வார்த்தையை கொடுத்திருந்தார், ஆனால் அவர் வார்த்தை அவர் விசுவாசிக்கவில்லை. The Jewish people, God himself gave the word, but they didn't believe in the word. ஸோ அப்படி இருக்கிற பொழுது வார்த்தை கிடைக்காத பட்சத்தில் ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? In this case, if they didn't receive the word itself, means how they will believe in the word then? ஸோ அப்படி அறிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர்களை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுமே. That means there is no chance for the people to accept Jesus Christ and to be saved. ஆமென். Amen. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, Dear beloved இன்னைக்கு brothers தேவன் and sisters, those உங்களை who listen என்னைதான் us, நம்பி இருக்கிறார். ஆமென். today God is believing in you and me. ஆமென். அவர் கடவுள் தானே எப்படியா பண்ணுவார் என்று அல்ல, அவர் நம்மை கொண்டு காரியங்களை செய்யும்படிக்கு தான் திட்டமிட்டிருக்கிறார். It is not like he is a God, he will do anyhow. No, the Amen. plans are for us. Hallelujah. He kept a big plan. Amen. by us. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God ஆமென். is good. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட
போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 3:20 says, "Here I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with him and he with me." Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் என்று God சொல்லி. is saying, "Here I am knocking the door, standing outside the outside." ஆமென். இப்போ நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டு இருந்தார், நம்ம திறந்தோம், ஆண்டவர் உள்ள வந்துட்டார், இப்போ நமக்குள்ள பிரவேசிச்சிட்டார். ஓகே. We know that yes, God was knocking the door. I opened the door and now God is with இது me. போன்ற எத்தனை ஜனங்கள் வாசற்படியில் நின்று கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தெரியாம இருக்கிறாங்க. So many people, they don't know yes, God is knocking the door, standing outside. அவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை அல்லவா? So it is our responsibility to say the people, Amen. yes, God is knocking the door, Amen. standing Hallelujah. outside. Amen. அதுதான் அப்பதானே அவருக்கு ஆண்டவர் குறித்து ஒரு கொஞ்சம் அடிப்படை அறிவாது வரும். Then only they will at least something they will understand about Amen. God. தேவன் எல்லா ஜனங்களுக்கும் மரித்திருக்கிறார். God died for every people. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சீசர்களை அழைத்து, எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நீங்க உலகம் எங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீசராய் மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளையாக ஒரு பெரிய கட்டளையாக கொடுத்து போனாரு. Yes, amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. மத்தேயு 28:18 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? Hallelujah. Yes, for this purpose God has said. Then Jesus came to them and said, "All authority in heaven and on earth has been given to me. Therefore go and make disciples in all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit." ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் அங்க சொல்லுகிறார் 38வது வசனத்திலே, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது இல்லை. அந்த வார்த்தையாக கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவருடைய வார்த்தை உங்களுக்குள் எப்படி நிலைத்திருக்கும் This அப்படிங்கிறார். is what God is saying. Not does His word dwell in you, for you do not believe in the one He sent. Means the word that God has sent, if you do not believe, means the word is not in you. ஆமென். Like that. வார்த்தை தானே எல்லாமே. ஆமென். Word is everything. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை தான் கிறிஸ்துவாய் வந்திருக்கிறார். God's word is Jesus Christ. கிறிஸ்து here. நமக்குள்ள தரித்திராத பொழுது, நமக்குள்ள இல்லாத பொழுது அது என்ன வாழ்க்கை? If Jesus is not there in us, means what life is that? ஆக்சுவலி அப்படிதான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Like that only the people were living before. அப்படிப்பட்ட இருதயத்தில் தான் தேவன் குடிகொள்ளும்படி, தேவன் வாசம் செய்யும்படிக்கு வந்தார். Such a heart only, in that kind of heart only God wanted to come and dwell. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவன் மீண்டுமாய் பழைய மரித்த நிலைமையில் தான் அவன் காணப்பட்டு கொண்டிருப்பான். If we do not believe, means we are back to that. சோ ஜீவனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவன் மரித்த நிலையில தான் காணப்பட்டு If we are கொண்டிருக்கிறான். not accepting the life, means we are like dead people. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லி This கொடுத்திருக்கிறார். is what Jesus Christ is நீங்க teaching. என்ன ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருப்பது இல்லை. If you do not accept me, means there is no God's word inside. ஏனென்றால் நானே அந்த வார்த்தையாகிய Why? கிறிஸ்து. Because I myself is the word, the ஆமென். Christ. ஹல்லேலூயா. Amen. ஆண்டவர் Hallelujah. நம்மிடத்தில் அதான் சொல்றார். ஆமென். God is saying to us ஆமென். this only வார்த்தையாகிய today. கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்றார்? வாசம் செய்ய விரும்புகிறார். The word, the Christ, He is in us ஆமென். today. Amen. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிற பொழுது நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதா When இருக்கிறோம். God's word is in us, means we have eternal life. யோவான் 17:3 சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் பற்றி அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். John 17:3 says, "Now this is the eternal life, that they may know you, the only true God, the Jesus Christ whom you have sent." Amen. Hallelujah. Amen. Until unless we are not accept Jesus Christ as our personal savior, definitely we will not get the eternal life. We cannot enter to the eternal life. Amen. The Bible says very clearly. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Those who are not accept to Jesus Christ as a personal savior, how they will enter in the eternal life. Amen. Amen. Hallelujah. 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 My beloved sisters and brothers. Amen. நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார், என்ன சொல்லி கொடுக்கிறார் What அப்படின்னா, God is teaching to us is today. ஆண்டவர் என்ன செய்றாரு? நித்திய ஜீவனா இருக்கிறார். God is eternal life. Jesus Christ is our நித்திய ஜீவன். Amen. ஆமென். எட்டர்னல் லைஃபா இருக்கிறார். Amen. ஆமென். அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த நித்திய வாழ்வு நமக்குள்ள வருகிறது. When we accept, we are receiving the eternal ஆமென். life. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. அது அந்த யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கும் சொல்லிக் கொடுத்து Not only for கொண்டிருக்கிறார். the Jewish people, He is teaching to us also ஆமென். today. ஹalleluya. Hallelujah. அதை ஏற்றுக்கொள்வோம். We will accept it. ஆமென். நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். And we will enter to the ஆமென். eternal life. ஆமென். கண்களை Amen. மூடி, Let's pray. நல்ல பிதாவே, Thank உமக்கு you, நாங்கள் நன்றி Father. செலுத்துகிறோம். Thank you, Jesus. கர்த்தர் நீ நல்லவர், God, you are பெரியவர், so உயர்ந்தவர் good. ஆண்டவரே. You are so high, உமக்கு Father. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We praise இந்த you, வேளையில் உள்ள Father. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம் bless ஆண்டவரே. the dear beloved brothers and sisters in Jesus' name, O Father. வார்த்தையாகிய நீங்க ஆண்டவருக்கு ஒவ்வொருடைய இருதயத்திலே ஆண்டவருக்கத்தாவே தரித்திருந்து ஆண்டவரே அவர்களை நித்திய ஜீவனுக்கு அவர் நடத்தி செல்ல போற கிருபைக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for leading us to the eternal life, O Father. ஆமென். Thank you, சகல வியாதியும் சகல பலகீனத்தையும் சகல சுகவீனத்தையும் நீக்கி ஆண்டவரே தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus, for taking away all the disease, all the curses, everything, O Father, and leading us in a healthy, beautiful தாழ்த்தி life. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We humble ourselves இயேசு நாமத்தில் in ஜெபிக்கிறோம். Jesus' name, ஜீவன் Father. நல்ல பிதாவே. Amen. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
God bless you.